Hi Kitchen Queens, Assalamu alaikum. Welcome to Farah Foods and Vlogs. ஸோ ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நான் வந்து ஷீர் குர்மா ப்ரீமிக்ஸ் அதாவது இன்ஸ்டன்ட் ஷீர் குர்மா ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இதனால் நம்ம லேடிஸ்க்கு ஈத் அன்னைக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடும். ரொம்பவே ரிச், க்ரீமி அண்ட் டேஸ்டி ஷீர் குர்மா ரெடி பண்ணலாம் இந்த ப்ரீமிக்ஸை வச்சு. ஈத் அன்னைக்கு வர கெஸ்ட் ஆர் ஈதுக்கு 2 or 3 டேஸ்க்கு அப்புறமா வர கெஸ்ட்க்கும் நீங்கள் வெறும் 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபீஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வைக்கலாம். அதுக்காக நான் வந்து ஹாஃப் கப் முந்திரி, பாதாம் அண்ட் பிஸ்தா எடுத்திருக்கேன். எல்லாமே ஹாஃப் கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து வார்ம் வாட்டரில் 30 to 40 மினிட்ஸ் ஊற வச்சேன். நீங்கள் வேணும்னா ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பீல் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீட்டாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து டேட்ஸ். நான் வந்து நார்மல் டேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து ட்ரை டேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நார்மல் டேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ட்ரை டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ஊற வச்சுட்டு சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 to 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். அண்ட் தென் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சாரப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம கீயில் ரோஸ்ட் பண்ணிக்கணும். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மில்க் பாயில் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இது ஃபுல் ஃபேட் மில்க். இது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சேமியா அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 250 கிராம்ஸ் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து ஷீர் குர்மாக்காக யூஸ் பண்ணுற சேமியா தான். நல்லா மெலிசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் சேமியாவை க்ரஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக சேமியா ரோஸ்ட் பண்ணலாம் அண்ட் சாப்பிடும்போதும் ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் சாப்பிட்லாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சூடானதும் சேமியா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹாஃப் தான் சேர்த்துருக்கேன். 2 பேட்சஸில் நான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான். ஜஸ்ட் இதில் கீயோட டேஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்காக ரோஸ்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட அன்ரோஸ்டட் சேமியா இருந்தால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் இதோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 2 மினிட்ஸ் நான் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் சேமியாவும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். சேம் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சதுனால அதில் ரொம்ப மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், பட் பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகாது. ஸோ பொறுமையாக லோ ஃப்ளேமில் தான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து முந்திரி, பிஸ்தா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா கிஷ்மிஷ் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பிடிக்காது, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. ஸோ பாருங்கள், ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவும் வேறு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அகெயின் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு சாரப்பருப்பு அண்ட் தென் டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரை டேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அது ஃப்ரை ஆகிறதுக்காக. இந்த டேட்ஸ்க்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டில் வந்து வெள்ளரி விதை சேர்த்துட்டு அது ஃப்ரை ஆன உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஸோ பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாமே ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் எடுத்து வைக்கிறேன் கார்னிஷிங்காக. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேமியா வந்து 250 கிராம்ஸ் அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 500 கிராம்ஸ் கிட்டக்க இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் ஷீர் குர்மா ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ ஷீர் குர்மா சாப்பிட்ணுன்னு தோணுமோ அப்போ வந்து ஜஸ்ட் மில்க் பாயில் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா சக்கரை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். சூப்பர் க்ரீமி அண்ட் டேஸ்டியான நம்ம ஷீர் குர்மா ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த ப்ரீமிக்ஸை வச்சு எந்த டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக 5 to 6 டைம்ஸ் ஷீர் குர்மா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வாங்க நான் வந்து செஞ்சு கூட காமிக்கிறேன். பால் நல்லா கொதித்ததும்
இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். லைட்டாக திக்கானதும் நம்ம ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து 1 கப் ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணுறேன் 1.5 லிட்டர் பாலுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கப் அண்ட் செகண்ட் ஹாஃப் கப், டோட்டலாக 1 கப் ப்ரீமிக்ஸ் கரெக்டாக இருக்கும் 1.5 லிட்டர் பாலுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் திக்காக வேணான்னா ப்ரீமிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சில பேர்கிட்ட வீட்டில் மெஷரிங் கப்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு நோ டென்ஷன். நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் சேமியா போடலாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக 1/2 லிட்டர் பாலுக்காக போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷீர்குர்மா கன்சிஸ்டன்சி செட் ஆகாது. ஸோ நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வரும் ஷீர்குர்மா. ஸோ லாஸ்ட்டில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுங்கள். இதனால் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அண்ட் தென் சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்காக சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ். அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து டோட்டல் ஆப்ஷனல். உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் ஷீர்குர்மா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக் ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் கீ மேலே ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாஷா அல்லாஹ் எவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சரில் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியோட நம்ம ஷீர்குர்மா ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. லாஸ்ட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. அடிக்கடிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வைக்கிறது, அது பீல் பண்ணுறது, சாப் பண்ணுறது, இந்த டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒரே வாட்டி இந்த ப்ரீமிக்ஸ் செஞ்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா சூப்பர் ஈஸியாக நமக்கு வித்தின் மினிட்ஸில் ஷீர்குர்மா ரெடி ஆகிடும். சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Until then, take care. Bye bye.